சூப்பரான சுவையான பூரி தாங்க பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எல்லா பூரியுமே எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பூரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக பசையணுங்க. சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் லூஸாலாம் பசையக்கூடாது, டைட்டாக பசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சிட்டா போதும். சின்ன சின்ன பால்ஸாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக மாவு போட்டு உருண்டையை வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி அடிக்கடி இப்படி திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். எல்லா பூரியுமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பூரி போடுற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகுதாங்க பூரி போடணும். இந்த மாதிரி அப்படியே அழகாக கரண்டியால் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா எப்படி புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்க. உடனே மாவு பிசைஞ்சு உடனே போட்டுருணுங்க. ஊற வைக்கக்கூடாது. ஊற விட்டோம்னா அப்படியே எண்ணெயெல்லாம் கோத்து அள்ளிரும். எல்லா பூரியுமே எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க.